வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். ஓம் சக்தி. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் காவல் தெய்வமாகவும் வேண்டுவோருக்கு வேண்டியதை வாரி வழங்கும் அன்னை மாரியம்மனின் தலைமை பீடமாகவும் விளங்குவது சமயபுரம். திருச்சி மாநகருக்கு அருகில் காவேரி கொள்ளிட ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த புனித பூமியின் வரலாறை இன்னைக்கு நாம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஏன் இந்த அம்மா வெளியேறினாங்க, பச்சை பட்டினி விரதம்னா என்ன, லட்சக்கணக்கான மக்கள் கூடும் அந்த பிரம்மாண்ட தேர் திருவிழாவின் பின்னணி என்ன, இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரம் மாரியம்மன் உண்மையிலேயே ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் தான் வைஷ்ணவிங்கிற பெயரில் வழிபடப்பட்டு வந்தாங்க. ஆனால் அம்மனின் உக்கிரம் மிக அதிகமாக இருந்ததால் அங்கிருந்த அர்ச்சகர்களால் அந்த திருமேனியை தாங்க முடியவில்லை. இதனால் இந்த சிலையை அகற்றி ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு போனாங்க. அப்படி செல்லும் வழியில் வழிபோக்கர்கள் தங்கிய இடமே அது நாம் பார்க்கக்கூடிய கண்ணனூர். அன்றைய காலகட்டத்தில் விஜயநகர மன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சபோது போர் வெற்றிக்கு பிறகு அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்ப வேண்டும் என்று நினைத்தாங்க. அப்படி உருவானதுதான் இந்த சமயபுரம் கோவில். இங்க அம்மன் சுயம்புவாக தோன்றியதாக கருதப்படுவதால மூலவர் திருமேனி மண்ணால் ஆனது. சமயபுரத்தின் மிக முக்கியமான அம்சம் பச்சை பட்டினி விரதம். மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை 28 நாட்கள் அம்மனை உலக நன்மைக்காக விரதம் இருப்பாங்க. இந்த நாட்களில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக எந்த உணவும் படைக்கப்படுவதில்லை. வெறும் இளநீர், பானக்கம், துள்ளு மாவு மட்டுமே படைக்கப்படுது. அம்மன் தாகத்தால் தவிர்ப்பார் என்பதால் அவரோட சேர்ந்து பக்தர்களும் இந்த நாட்களில் கடும் விரதம் இருப்பாங்க. இது உலகத்தில் எந்த கோவிலையுமே இல்லாத ஒரு அற்புதம். இந்த 28 நாட்களும் அம்மனின் முகம் இன்னும் அதிக பொலிவோடும் ஒரு வித தேஜஸோடும் இருப்பதை நீங்கள் இன்னைக்குமே உணர முடியும். மக்களுக்கு அம்மை வந்தால் அவங்க ஓடி வருவது இந்த சமயபுரத்தால் கிட்ட தான். அம்மனிடம் வேண்டிக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அருந்தினால் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். தீராத வயிற்று வலி அல்லது உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மாவிளக்கு போட்டு வேண்டிக் கொள்வாங்க. தன் வேண்டுதல் நிறைவேறி பக்தர்கள் கையில் நெருப்பு சட்டியை ஏந்தி ஊர்வலமாக வருவாங்க. அதை தொடர்ந்து கண் பாதிப்பு உள்ளவங்க அம்மனுக்கு சிறிய வெள்ளி கண் மலர்களை காணிக்கையாக செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா குழந்தை வரம் வேண்டியும் ஆயுள் பலம் வேண்டியும் தங்கள் எடைக்கு எடை பொருட்களை தானமாக தருவாங்க. இப்போது நாம் இந்த வீடியோவுக்கு மிக முக்கியமான பகுதிக்கு வரப்போகிறோம். சித்திரை பெருவிழா. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த தேர் திருவிழா நடைபெறும். அன்னைக்கு அதிகாலையிலேயே அன்னை மாரியம்மன் வைர கிரீடம் சூடி தங்கள் கவசத்தில் அலங்கரிக்கப்பட்டு தேருக்கு எழுந்தருளுவாங்க. அந்த பிரம்மாண்டமான தேர் அசைந்து வரும்போது ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு சேர வடம் பிடித்து தேரை இழுக்கும் காட்சி மெய் சிலிர்க்க வைக்கும். திருச்சி மாவட்டமே அன்றைய தினம் திருவிழாவாக இருக்கும். சமயபுரத்தின் வீதிகளில் அம்மன் பவனி வரும்போது மக்கள் தங்கள் வீட்டு வாசலில் நின்று கற்பூர ஆரத்தி எடுத்து வரவேற்பது ஒரு உணர்ச்சிகரமான தருணம். சமயபுரம் மாரியம்மன் வெறும் தெய்வம் மட்டும் கிடையாது, அவள் ஒவ்வொரு பக்தனின் தாயாகவுமே இருக்கா. தாயே சமயபுரத்தாளே என்று ஒரு முறை மனமுருகி அழைத்தால் உங்கள் கஷ்டங்கள் யாவும் பனி போல விலகும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் சமயபுரம் சென்று இருந்தால் உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல ஊர் வரலாறுகள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்குமே நம்மளோட எஸ்டிவி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.